இலங்கையில் காணப்படும் அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றைய தினம் ஒரு புதிய நடைமுறையானது நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கையினுடைய அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் மாணவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு மாணவர்களை உடல் ரீதியாகவோ மனது ரீதியாகவோ எந்த ஒரு ஆசிரியர் அதிபர் துன்புறுத்துவதற்கான எந்த ஒரு உரிமையும் இல்லை என்பது தொடர்பாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு ஆசிரியர், மாணவர், அதிபர், பெற்றோர் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இந்த சட்டமானது நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கல்வி அமைச்சானது இந்த சுற்றறிக்கைகளை ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது. மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பேணுவோம் என்ற அடிப்படையில் மாணவர்களை நீங்கள் உடல் ரீதியாகவோ மனது ரீதியாகவோ துன்புறுத்த முடியாது. அதாவது அவ்வாறு அவர்கள் குற்றங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான தண்டனையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் என்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள் பாரிய அளவில் குற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான தண்டனையை நீதிமன்றம் வழங்கும். ஆகவே அதனுடைய ஆயுதத்தை ஆசிரியர்களோ அதிபர்களோ கையில் எடுக்க வேண்டாம் என்பது தொடர்பாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் இது அவர்களுக்கு பாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலங்கள் மாணவர்கள் பாடசாலையில் தங்களுடைய நாட்களை கழிக்கின்றார்கள். மாணவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த இடமாக பாடசாலை காணப்படுகிறது. ஆசிரியர்கள் மாணவர்கள் குற்றங்கள் செய்யும் பொழுது தண்டனைகளை விதிப்பதனூடாகவும் அந்த ஒழுக்கமானது பேணப்படுகின்றது. இவ்வாறான சட்டத்தின் மூலம் மாணவர்களை தீய வழிகளுக்கு இட்டு செல்வதற்கான பல்வேறு வழிகளும் காணப்படுகின்றது. இருப்பினும் தற்பொழுது இலங்கையில் காணப்படுகின்ற சில ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான தண்டனைகளை மிகவும் மோசமான நிலையில வழங்குவதன் காரணமாகவே இவ்வாறான சட்டங்களானது கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது எந்த ஒரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு இனிமேல் உடல் ரீதியாகவோ மனது ரீதியாகவோ தண்டனைகள் வழங்க முடியாது. அவ்வாறு வழங்குகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் பொழுது இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு பாடசாலைகளானது பாரபட்சம் பார்த்து சேர்ப்பதாக தகவல்களானது வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது எந்த ஒரு ஆசிரியர் அதிபர்கள் மாணவர்களை பாரபட்சம் பார்த்து பாடசாலைக்கு அனுமதிக்க கூடாது. மாணவர்களை பாடசாலைக்கு சேர்க்கின்ற முறைமையானது வெளிப்படைத்தன்மையாக காணப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு ஏதேனும் பாடசாலைகளில் மாணவர்களை இணைப்பதில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது பாரபட்சம் பார்த்து சேர்ப்பது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களும் வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை உரிய அதிகாரிகளிடம் சென்று தெரிவிக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் ஒரு தகவலையும் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாகவும் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி சொந்தங்களை. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.